இதுல வந்து பாருங்க இது வந்து மெயின் இல்ல நீங்க வச்சிருக்கிறது வந்து மைனஸ்ல வச்சிருக்கீங்க. மைனஸ்ல வச்சு டெஸ்டர் வந்து மெயின்ல போட்டுருக்கேன். இதே மீட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம். மீட்டர் இருந்தாலும் கொண்டு வர சொல்லுங்க, அதிலே காமிச்சிடலாம். சரி, இதுல பாத்துட்டீங்களாண்ணா? அதுக்கப்புறம் வந்துங்க இது பீஸ் உங்களுக்கு நார்மலா பாக்குறீங்க 12 வோல்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி காயிலில் வந்து 12 வோல்ட் வருதுங்களா, அதே மாதிரி ரெண்டுலேயுமே 12 வோல்ட் வரும். ஒன்றில் வரலைனாலும் காயில் போயிடுச்சு, இந்த உள் காயில் போயிடுச்சு. நீங்கள் அது எங்கே வைக்கிறீங்க? வைக்கிறாரு, மெயின் வைக்கிறாரு. சரி சரி, ஓகே. மெயின்லி பாடி இடத்துல இல்லை, காயில். ஓகே, காயில் ரெண்டு பின்ல பேக்கல் எடுத்துட்டீங்கன்னா டேஞ்சர் போகிற இல்லை 2 பின்னில் வந்து லைன் வரும். ஒன்று இன்னொரு பின்லேயும் லைன் வரும். இன்னொரு பின்ல செல்ஃப் ஆகும்போது லைன் வரும். சரி, ஓகே. இதில் வந்து மொத்தம் 2 பின்ல வந்து ஒரு பின்ல வந்து லைன் வரலைன்னா காயில் போயிடுச்சு, அவ்வளோதான். பவர் காயில் இல்லை, ஃபுல் காயில். அதே மாதிரி ஆல் சென்சார் மாடல் இருக்குது இல்லைங்க, 3லையுமே லைன் வரும். இந்த பின்னாடி வர ஒயரில் டேஞ்சர் லைட்டுக்கு போகிறதான, டேஞ்சர் லைட்டுக்கு போகிறதுல 3லையுமே வந்து லைன் வரும். இப்படி பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு பேட்டரியில் 12 வோல்ட்டு இருந்ததுன்னா அதே 12 வோல்ட் வரும். இந்த ஒயர்லேயும் ஒரு 12 வோல்ட் வரும். அதே மாதிரி 3வது ஒயர்லேயும் 12 வோல்ட் வரணும். இந்த எஃப்ஐ மாடலில் வந்து பேட்டல் பாடி வரதில் வந்து 1ல் வந்து வோல்ட் வராது, 2ல் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, அவ்வளோதான் இது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து பிக்கப் 4 வோல்ட் வருங்க. ஏதோ ஒரு பின்ல ஒயிட்ல இல்லைன்னா ப்ரௌன்ல மீட்டர் போட்டால் தான் தெரியும். ரீடிங் வராமல் இதில் வந்து இது வந்து 12 வோல்ட் டெஸ்ட், மீட்டர் போட்டால் 4 வோல்ட் வரும். 4 வோல்ட் அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு சாவிச்சில் ஒரு பீஸ் போயிட்டா மெயின் வேலை செய்யாது, அது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சது. அவ்வளோதான். சரிங்களா?